வெல்கம் டு கேசிபி டிவி. கேசிபி டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நாம இன்னைக்கு வந்து தொண்டனின் குரல் நிகழ்ச்சியின் மூலமா நிறைய நண்பர்களை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில ராஜா நம்ம கூட இருக்கிறாரு. வணக்கம் ராஜா, நீங்க எந்த ஊர், எந்த தொகுதிங்க? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் நாகர்கோவில் தொகுதி. இப்போ வந்து சில கேள்விகள் பொதுவா நம்ம தொண்டர்கள் கேட்கிறோம். அந்த கேள்விகள் தான் உங்களுக்கு நாங்க கேட்க போறோம். பாஜக அதிமுக கூட்டணி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த கூட்டணி ஏற்புடைய ஒரு கூட்டணியா இருக்கா? பாஜக இடமிகு கூட்டணி இருந்தா சாத்தியம். இது தேவையில்லை. அதுக்கு தனிப்பட்ட முறையில் இருந்தாலும் 234 நம்ம ஆட்சி அமைக்கும். யார் சொல்றீங்க? பிஜேபி கூட கூட்டணி இல்லாமலே அதிமுக அம்மா கலைஞர் 234 சிறிய கட்சிகளை கூட்டணி 232 ரெட்டை சின்னத்தில் நின்னா கண்டிப்பா நம்ம இந்த ட்ரிப் ஆட்சி அமைக்கலாம். இப்போ வந்து இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க ரெண்டுத்துக்குமே கட்சி ரீதியான பல்வேறு வகையான முரண்கள் இருக்கு. ரெண்டு பேருமே வேற வேற தோட்டல இருக்காங்க. முதல்வர் போட்டிக்கு ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. இது வந்து சரியான முறையில இருந்துட்டு இருக்கா? இது என்ன காரணத்தினால வந்து அவங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேட்கல. இப்ப இபிஎஸ் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் கருத்து ரீதியான வேறுபாடுகள் நிறைய இருக்கு. கருத்து வேறுபாடுகள் இருக்கு. அது எதனால இருக்கு? இதை சரி செய்யறதுக்கு என்ன பண்ணலாம்? ரெண்டு பேருக்கும் அவள் பேக் பின்னாடி இருக்காங்க. அவங்கதான் இந்த பிரச்சனை உருவாகுது. இவங்கள வந்து சேரக்கூடாது, இவங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரம் அவங்களுக்கு போயிடும், அவங்களுக்கு தெரிஞ்ச அதிகாரம் இவங்க போயிடக்கூடாது. சுத்தி இருக்க எல்லாருமே இந்த பிரச்சனை பற்றி இவாளுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு உருவாக்கிட்டு இருக்காங்க. இப்ப அதனால வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ பெரிய பெரிய விஷயங்கள் யாரு கரெக்டா முதல்வராக இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியாம போகுது. அதே மாதிரி வந்து தேர்தல் தேதி அறிவிச்சதுக்கு முன்னாடி இதுல இப்போ இருக்கக்கூடிய கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய பூசல்கள் வந்து சரியாகும்னு நினைக்கிறீங்களா? தேர்தல் அறிவிச்ச பொருள் கண்டிப்பா இது சரியாயிரும். அவங்க எலெக்ஷன் நின்று இப்ப ஜெயிக்கணும், கழித்து திருப்பி அம்மா ஆட்சி அமைக்கும் சொல்லி ஒற்றுமை இருந்து இது பண்ணா கண்டிப்பா அடுத்த திருப்பம் ஆட்சி அமைக்கும். இப்ப வந்து பாஜக மத்திய அரசுல இருந்துட்டு இருக்காங்க. இப்ப பெட்ரோல் டீசல் விலை வந்து ஜாஸ்தியா இருந்துட்டு இருக்கு. கேஸ் சிலிண்டருக்கு 25 ரூபா அதிகமா இருக்கு. தமிழக அரசு வந்து பாஜக கூட்டணியில தான் இருக்காங்க. ஆனா வந்து ஏன் விலை உயர்வு பத்தி எந்த விதமான அறிக்கையும் கொடுக்காம இருக்காங்க? ஏன் மத்திய அரசை எதிர்த்து தமிழக அரசு எந்த பொருளும் கொடுக்கலன்னு நினைக்கிறீங்க? தேவையான விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. எதுக்கு மட்டும் சொல்லல. அது என்ன காரணம் தெரியல. மற்றபடி நீட்டு பிரச்சனைக்கு எதுக்கு எல்லாருக்குமே எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு தான் இருக்காங்க. சரி, இப்ப வந்து ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் சொல்லிட்டு தொண்டர்கள் நிறைய பேர் வேண்டுகோள் வச்சுட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா ஒன்றுபட்ட அதிமுக தான் வேணும். அப்படி இருந்தாதான் டிஎம்கே இருந்து நம்ம இது பண்ண ஆட்சியை அமைக்க முடியாது. நம்ம தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்கலாம். வந்து தொண்டர்களால் தலைமை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சொல்றாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது தொண்டர்கள் தேர்ந்தெடுக்கிறனால இது வரைக்கும் பொதுச்செயலர்னு சொல்லி ஒண்ணு எடுக்கல. இவங்க வந்து அமமுக இருந்து டிவி தினகரன் இது பிரச்சனை வந்த பிறகு ஒருங்கிணைப்பு அமைப்பு எடுத்திருக்காங்க. பொதுச்செயலர் வந்து தொண்டுபட்டு எடுக்கணும், இணையவர்கள் எடுக்கணும். எலெக்ஷன் முன்னாடி கண்டிப்பா எடுத்தா ஒரு இதா இருக்கும். ஆனா வந்து ஒரு தலைமை பொதுச்செயலர்னு சொல்லி பழைய அதிகார மையம் மாதிரி யாரும் இருந்தாலும் சரிதான். அது சாதாரண ஒரு அடிப்படை உறுப்பினர் பொதுச்செயலர் இருந்தாலும் சரிதான், இருக்க ஆள் இருந்தாலும் சரிதான். அவங்க எடுக்க முடியுதான், கட்சி எல்லாரும் எடுக்க முடியாட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப வந்து ஒருங்கிணைப்பாளர், துணை ஒருங்கிணைப்பாளர் சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பன்னீர்செல்வமும் இருக்காங்க. ஆனா வந்து அதிமுகவோட சட்ட விதிகளின் படி இது தவறான ஒரு விஷயமா இருந்துச்சு. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இதுதான் அது எப்படின்னு சொல்லி ஒருங்கிணைப்பு எடுத்துருக்காங்க, பொதுச்செயலர் எடுப்பாங்களான்னு அதை பத்தி தெரியல. சரி, தற்போது இருக்கக்கூடிய அதிமுக நிலைப்பாடு என்ன? இப்ப வந்து அதிமுக என்ன விஷயங்கள் யோசிக்கிறாங்க இந்த 2024 தேர்தல்ல? கூட அதிமுகங்கிறது ஆட்சிங்கிறது அம்மா ஆட்சி சிறப்பா நடந்துட்டு இருக்கு. கட்சிக்குள்ளதான் குழப்பமே தவிர மக்கள் மத்தியில அதிமுக திருப்பி வரணும், அம்மா ஆட்சி நல்லா இருக்கு பண்ணாங்க அப்படிதான் இருக்கு. கட்சிக்குள்ளதான் குழப்பமே தவிர ஆட்சி இதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கட்சிக்குள்ள இவங்க மாறி மாறி இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இது வாழுதுன்னு. ஆனா ஒருங்கிணைப்பாரோ துணை ஒருங்கிணைப்போ இது வரைக்கும் எந்த ஒரு ஸ்டேட் பண்ணும் நாங்க எங்களுக்குள்ள பிரச்சனை எல்லாம் ஒத்துமையா இருக்கும் அப்படிதான் பண்ணாங்க. அதே இது அமமுக பொறுத்தவரையில நாங்க வந்து சசிகலா மேற்கொள்ள அது வந்து நாங்க வந்து அதிமுக மீட்கதான் எடுக்கும் அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அப்படி போட சொல்லி வெளில வந்தோம்னா அமமுக கலைச்சிக்கிட்டு நாங்க அதிமுக ஆதரவுன்னு சொல்லி சொல்லலாம்ல, அவங்க அது சொல்லல. அப்ப அவங்க இதுல இருந்து அவங்க சைடு கட்சி போனா அவங்க பண்ணாங்க. ஆட்சி ஆட்சி தவிர மத்தபடி ஒண்ணு
அதிமுக தனியா இருக்கு, அமமுக தனியா இருக்கு. இப்ப வந்து ஓட்டுகள் வந்து பிரியறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பிரிஞ்சுன்னா சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறும்னு நினைக்கிறீங்களா? அது அமமுக இது தனியா இருக்கலாம் ஓட்டு பிரியாணி இப்ப இருக்க ஸ்டேட்மெண்ட் போட்டா அதிமுக நிர்வாகம் எல்லாமே அமமுக ஓட்டு வந்துருவாங்க. அதிமுக அதிமுக அமமுக இருந்து அதிமுகவுக்கு வந்துருவாங்க. ஏன்னா இதே சசிகலா அவங்கதான் பொதுச் செயலாளர் அமமுக முதல் அறிவிச்சாங்க. துணை பொதுச் செயலாளர் இவங்க அறிவிச்சனர் அறிவிச்சார். 2000 அமமுக சசிகலாவுக்கும் தொடர்பே இல்லைன்னு சொல்லாங்க. ஆனா இல்ல இப்ப நேத்தில இருந்து அம்மா பிறந்த நாளுக்கும் அமமுகவுக்கும் அதிமுக பிரச்சனை தெரியும் நேரம் அமமுக பொதுச் செயலாளர் திருமதி சசிகலா கூட இருக்க நேரம் மக்கள் என்ன நினைக்க இவங்க வந்து இவங்க கூட இருந்த கட்சி போகணும், அதனாலதான் இப்படி பண்ணாங்க. அதை ஒன்றுபட்ட அதிமுக வேணும்னு சொல்லி கண்டிப்பா உண்டு. ஒன்று காட்டுவோம் இவாள அமமுக விட்டுட்டு அதிமுக நாங்க தொண்டர்களுக்கு நாங்க அனுமதி கொடுக்கிறோம், நீங்க இது பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். ஜெயலலிதாவோட பிறந்தநாள் விழா நடந்துச்சு. அதுல வந்து அதிமுக தொண்டர்களும் அமமுக தொண்டர்களும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டாங்க. தொண்டர்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொன்னாலும் வந்து இந்த ஏன் சண்டை நடக்குது? தொண்டர்கள் தான் அதுல பாதி பேர் வந்துட்டு பிரச்சனை பண்ணி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறத மேல்மன்ற நிறுவனம் யாருமே அதை பத்தி எந்த ஒரு இதுவும் பண்ணல. தொண்டர்களுக்குள்ள சண்டையை போட்டு இது பண்ணி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு இருக்காங்க. அமமுக வந்து எப்படியோ எடுத்து அவரும் இது பண்ணணும் அப்படின்னு இவங்க வாழ்க்கை சைட்ல நாங்க அம்மா வழியில ஆட்சி நடத்துறோம், நாங்க அது பண்றோம் அப்படின்னு. ஒன்றுபட்ட அதிமுக இருந்தா கண்டிப்பா அடுத்துட்டு இருப்போம். அம்மா சொன்ன மாதிரி 100 வருஷம் ஆட்சி நம்ம ஆட்சி. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் நினைக்கிறீங்க? ஆட்சியை பொறுத்தவரையில வெற்றி பெற வாய்ப்பு கோஷ்டி சண்டைகள் எல்லாம் இல்லாம இருந்து வேட்பாளர்கள் நல்ல முறையில் தேர்வெடுத்து கண்டிப்பா அடுத்ததும் அதிமுக ஆட்சி அமைக்கும். அப்ப வந்து தொண்டர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், கட்சிக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், மேல இடத்துல இன்னும் தெளிவா இருக்கணும், அப்படி இருந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும்னு சொல்றாங்க. கேக்கல? தொண்டர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்கணும், கட்சியிலும் ஒற்றுமை இருக்கணும், ஒற்றுமை இருந்தா மட்டும்தான் வெற்றி பெற முடியும்னு சொல்றாங்க. கண்டிப்பா தொண்டர்கள் என்னைக்குமே வந்து தலைமை கட்டுப்பட்டு தான் இருக்காங்க. தொண்டர்கள் வந்து கடுமையா உழைத்து இது பண்ணுவாங்க. இப்போ ஒரு என்ன பண்ண அடிமட்ட தொண்டனுக்கு இப்ப பதவி கிடைக்கிறது ரொம்ப இதா இருக்கு. அம்மா இருக்க நேரம் யாரு வேணாலும் எம்எல்ஏ வரும், யாரு வேணும் மந்திரி ஆகலாம். அடிமட்ட தொண்டருக்கு யாருக்குமே இப்ப எந்த ஒரு பொறுப்பும் போட மாட்டேன்னா அடிப்படை நிர்வாகிகள் கான்டாக்ட் பண்ணா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க பெரிய மக்கள் வந்து போடுறாங்க. அப்போ அது வந்து அதுக்கு சரியான இதை எடுத்து தேர்தல் அறிவிக்க முடியும். எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்ல என்னென்ன பிரச்சனை இருக்கு ஒரு இது மாதிரி போட்டு அம்மா இருக்க நேரம் உளவுத்துறை ரிப்போர்ட் இந்த மாதிரி பண்ணாங்க, இப்படி இப்படி பண்ணா இது பண்ணா கட்சி இதனால இப்படி இது இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு இது வச்சா கண்டிப்பா அடுத்த இருக்கும் ஆட்சி பிடிச்சிடும். ஜெயலலிதா அவர்கள் வந்து உளவுத்துறை வச்சிருந்தாங்க. அது கீழ் வந்து எம்எல்ஏக்கள் சரியா செயல்படுறாங்க, சரியா செயல்படல அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. எடப்பாடி ஆட்சியாளர்களும் இதே மாதிரி உளவுத்துறை எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஆட்சியிலும் வந்து உளவுத்துறையோட செயல்படுதா அந்த ஆட்சி நடக்கூடிய குற்றங்கள் குறைகள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிய வரும். ஆட்சி பொறுத்தவரையில உளவுத்துறை மக்கள் என்ன செய்யும் அதுல செய்யுங்க, கட்சியில உள்ள இதுதான் தவிர ஆட்சியில பிரச்சனை. கட்சி நிர்வாகிகளுக்குள்ள உள்ள கஷ்டத்தை வந்து எங்க புரிய வைக்கிறதுக்கு அவங்களோட யாரும் கரெக்டா கொண்டு போக மாட்டேங்காங்க. அதான் பிரச்சனையை தவிர இப்போ கேசி பழனிசாமி சார் இந்த மாதிரி ஒரு ஆப் போட்டு யாரெல்லாம் இது பண்ணீங்களோ அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனையும் கேட்காங்க. இதே மாதிரி ஐடி விங்னு சொல்லி ஒன்று ஆரம்பிச்சு ஐடி விங்ல போட்டு ஒரு பொறுப்பாளர் போட்டு யாருக்கு என்ன பிரச்சனை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து என்னெல்லாம் பிரச்சனை இருக்கு யாரெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு பண்ணி ஒரு சர்வே எடுத்து அதுக்கான இது பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஒன்றுபட்ட அதிமுக கேசி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒன்றுபட்ட அதிமுக அமைய வேண்டும் சொல்லிட்டு திரு கேசி பழனிசாமி அவர்கள் பல்வேறு வகையான முன்னெடுப்புகள் எடுத்துட்டு இருக்கிறாங்க, அதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப அவங்க ஒரு நல்ல இது பண்ணது நல்ல ஒரு விஷயம்தான். கட்சியை வந்து எல்லாருக்கும் உண்டு இன்னொரு இதுல பெறக்கூடாது. ஒன்றுபட்ட அதிமுக இருந்து கண்டிப்பா அம்மா ஆட்சி திருப்பி பண்ணணும்னு சொல்லுது ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்க வந்து ஜூம் மீட்டிங்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்றீங்களா? நம்மளோட கேசி பழனிசாமி கேசி பழனிசாமி அவர்கள் நடத்தக்கூடிய ஜூம் மீட்டிங்ல எல்லாம் நீங்க பங்கேற்கிறீங்களா? நீங்க வந்து தொண்டர்களின் தலைவர் திரு கேசி பழனிசாமி அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறீங்க? என்ன விஷயங்கள் அவர்கிட்ட நீங்க எதிர்பார்க்கிறீங்க?
நீங்க அவர்கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு? எதிர்பார்க்கிற தொண்டர்கள் அவ்வளவு பேரும் அடுத்து ஒரு மீட்டிங், அதாவது இந்த ஜூம் ஆப் இல்லாம தனிப்பட்ட முறையில யாருக்கெல்லாம் இப்படின்னு சொல்லி ஒரு தனியாட்டு ஒரு மீட்டிங் மாதிரி சென்னையிலயோ இல்ல வேற ஏதோ ஒரு மெயின் சிட்டில வச்சு ஒரு மீட்டிங் போட்டு அவங்க தொண்டர்கள் கருத்து ஓப்பன் ஸ்டேஜ்ல சொல்ல சொல்லணும். அப்பதான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து 2 பேர் 3 பேர் வர நேரம் அவங்க சொல்ல நேரம் இன்னும் இது வந்து ரொம்ப பொறுத்தெடுப்பு கிடைக்கும். ஒரு மீடியாக்கெல்லாம் வர நேரம் அப்ப இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இத்தனை நிர்வாகிகள் வந்திருக்காங்கன்னு சொல்லி ஒரு என்ட்ரு போட்டு இப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் பொறுத்தவரையில 2 பேர் வர்றது, 2 பேர் வந்தாலுமே 2 பேர் 5 பேர் ஒரு பொதுக்க 4 பேர் 5 பேர் வர்றது ரொம்ப பெரியது. அப்போ ஒரு ஓப்பன் ஸ்டேஜ் போட்டு இது பண்றோம். அதே ஒரு வீடியோ எடுத்து போடுனாரு இன்னும் கொஞ்சம் இவ்வளவு மக்கள் நம்மள அதிருப்தி இருக்காங்க, அதனால ஒன்றுபட்ட அதிமுக உருவாலான்னு சொல்லி அவங்க திருப்பி பேச வரலாம். ஜூம் மீட்டிங் சொல்லி போனாரு, ஃபேஸ்புக்ல போனாரு, நம்ம குறிப்பிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்குள்ள போமே தவிர டோட்டல் ரீச் ஆகாது, தமிழ்நாடு ஃபுல்லா ரீச் ஆகாது. ஒரு மீட்டிங் மாதிரி போட்டு ஃபுல்லாட்டு போன நேரம் அரை இன்ட்ரெஸ்ட் உள்ளாது அட்ரஸ் போட்டு அவங்க கண்டிப்பா எல்லாரும் வருவாங்க. வர நேரம் அது பேச நேரம் இன்னும் கொஞ்சம் பிரஸ் எல்லாம் போல இப்படி போடாங்க என்ன பண்ணாங்க நேரம் நம்ம வந்து அதிமுக எதிராட்டி எந்த விதமே பேச போல. ஒன்றுபட்ட அதிமுக வேணும் சேரணும், நம்ம அம்மா ஆட்சி திருப்பி அமைக்க தான் பேசுமே தவிர இதனால ஓப்பன் இது போடணும் எந்த பிரச்சனை. அப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் என்ன சொல்லுவாங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இந்த பிரச்சனை இவங்க இப்படி சொல்லாங்க, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு இப்ப நிர்வாகிகள் இப்படி இருக்காங்கன்னு சொல்லணும்னா அவங்க கண்டிப்பா ஒரு விழிப்புணர்வு அடைவாங்க. இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தெளிவாக நிறைய விஷயம் உங்களுக்கு வந்து என்னுடைய கேசிபி சார்பாக நன்றி.